கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 33 அதிகாரம் 11 வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். யாத்ராகமம் 33 அதிகாரம் 11 வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு தனி மனிதனை குறித்து சொல்லியிருக்கிறது. அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு பணிவிடைக்காரன், அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இன்றைக்கு பைபிள் ஸ்டடி சில காரியங்களை விட்டு நாம் பிரியக்கூடாது. சில காரியங்களை விட்டு பிரிந்தால் என்ன சம்பவிக்கும், பிரியாதிருந்தால் என்ன சம்பவிக்கும், பிரிந்தால் என்ன சம்பவிக்கும், இதை நாம் இன்றைக்கு வேதவசனத்தின் வெளிச்சத்தில் நாம் விளங்கிக் கொள்ளலாம். சில காரியங்களை விட்டு நாம் பிரியவே கூடாது. சில காரியங்களை விட்டு நாம் பிரியும் பொழுது சிலவித நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நூனின் குமாரனாகிய யோசுவா அவன் பணிவிடைக்காரனாக இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே எல்லாருமே போக முடியாது. ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு பயபக்தி உள்ள ஒரு இடம். அது தேவனுடைய சமூகம். அந்த இடத்துக்கு எல்லாருமே போக முடியாது. ஒரு இஸ்ரவேலின் பிரஜை ஒருவன் இருந்தால் அவன் பலி செலுத்த வேண்டுமானால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பிரகாரம் வரைக்கும் என்ன செய்யலாம், போக முடியும். ஒருவன் ஆசாரியனா இருந்தால் அவன் பரிசுத்த ஸ்தலம் வரை என்ன செய்யலாம், போகலாம். ஒருவன் மகாபிரதான ஆசாரியனா இருந்தால் அவன் எங்க வரைக்கும் போகலாம், வருடத்தில் ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் எந்த சூழ்நிலையிலும் யாரும் எங்க போக முடியாது, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் இங்கே இந்த வாலிபனை குறித்து சொல்லி இருக்கிறது. அவனுக்கு சின்ன வயசு, ஒரு வாலிபன் தான் அவன். இன்னொரு பகுதியில் பார்த்தால் அவன் ஒரு கோத்திரத்தினுடைய பிரபு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கானானை வேவு பார்த்த பிரபுக்களில் அவனும் ஒரு கோத்திரத்தினுடைய முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு போனதான ஒரு வாலிபன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய முழு சிந்தையும் ஆசரிப்பு கூடாரத்திலேயே இருக்கணுங்கிறது தான் அவனுடைய ஆசை. இவன் ஒரு ஆசாரியனும் அல்ல, இவன் ஆசாரிய குலத்தை சேர்ந்தவனும் அல்ல. ஆனால் அவனுடைய மனதில் ஆசரிப்பு கூடாரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது. இது எதை காண்பிக்கிறது, ஒரு தேவனுடைய பிள்ளை என்பவன் தேவனுடைய சமூகத்திலேயே இருப்பதை காண்பிக்கிறது. நீங்க வேலைக்கு போனாலும் சரி, பிசினஸ் சென்டருக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி, தேவ சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அவன் ஒரு பிரபு, சுகபோகமாக இஷ்டத்துக்கு வாழக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் சூழ்நிலைகளும் அவனுக்கு அமைந்திருந்தது. ஆனால் அவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கவும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள தன்னை ஈடுபடுத்தி அடிமைப்படுத்திக் கொள்ளவும் இல்லை. அவனுடைய மைண்ட்ல முழுவதும் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயே இருக்கணும், அதுதான் அவனுடைய ஆசையாக இருந்தது. இன்னொரு பகுதியில் பார்க்கும் பொழுது அவன் ஒரு வாலிபன். அவனுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்பட வாய்ப்பு உண்டு. அவனுடைய உள்ளத்தில் பலவிதமான ஆசைகள் வர வாய்ப்பு உண்டு. அவனுக்கு பல நண்பர்கள் இருக்கலாம், பல சூழ்நிலைகளில் அவன் கொண்டு போகப்படலாம். அவனுக்கு உள்ளேயும் வெளியேயும் மன போராட்டங்கள் அதிகம் உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் அவன் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவைகளுக்கு மத்தியிலும் அவனுடைய மைண்ட்ல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. அதுதான் அவனுடைய மைண்ட்ல இருந்தது. இன்றைக்கும் கூட பாருங்க, நம்முடைய வாலிபர்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கட்டும், தடுமாறுகிறதற்கு, தவறுகிறதற்கு, பின்மாறுகிறதற்கு, உலகத்தை அனுபவிக்கிறதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கட்டும், உடனே எதை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, தேவ சமூகத்தை விட்டு உடனே விளைகிறாங்க. சரி, வாலிபர்களை விட்டு விடுங்க, வயோதிபர்களைத்தான் நீங்கள் பாருங்களேன், மூத்தவர்களை நீங்கள் பாருங்கள், அனுபவம் மிக்கவர்களை பாருங்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்களும் கூட தடுமாறுறதை பைபிள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சபைக்குள்ளேயும் இன்னைக்கு நாம் பார்க்கலாம். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்க தேவ சமூகத்தை விட்டு அப்படியே டைவர்ட் ஆயிடுறாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஒரு பெரிய தோல்வி.
ஆனால் இப்படிப்பட்ட வாய்ப்புக்காக தாவீது ஒரு காலத்துல ஏங்கினான். சங்கீதக்காரன் ஒரு காலத்துல ஏங்கினான். அவன் சொன்னான், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் தங்கும் ஒரு நாள் நல்லது. அந்த பிரகாரம் என்பது எதை காண்பிக்கிறது? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் போர்ஷன். அவன் சொல்றான், 1000 நாளை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே தங்குவதையே நான் என்ன செய்கிறேன்? நாடுகிறேன். அவனுடைய வாழ்க்கையில அனுபவத்துல அவன் பல பாதியில போய் இதை எழுதுகிறான். ஆனா யோசுவா அனுபவத்துல அல்ல, தன்னுடைய வாழ்க்கையில துவக்கத்திலேயே இதை அனுபவமாக என்ன செய்தான்? மாற்றிக்கொண்டான். வாழ்க்கையில பல பாதையில போய் அடிபட்டு ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிப்பது ஒரு பகுதி. அவன் ஒரு நாள் இஷ்டத்துக்கு போயிட்டு நஷ்டப்பட்டு அடிபட்டு சிந்தி சீரழிஞ்சி கடைசியில கர்த்தரை தேடி வருகிறது ஒரு பகுதி. ஆனா இவன் அப்படி அல்ல. சின்ன பிராயத்திலேயே அவனுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி, அவனுடைய வாஞ்சைகளை கட்டுப்படுத்தி, ஆசைகளை இச்சைகளை கட்டுப்படுத்தி, அந்த வாலிப பிராயத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தனக்கு அந்த வாய்ப்பை கிடைக்கும் பொழுது அவன் ஆசரிப்பு கூடாரத்திலேயே போய் உட்கார்ந்துருவான். அவனை வீட்டில் பார்க்க முடியாது, அவனை அதிகமாக நண்பர்கள் மத்தியில் பார்க்க முடியாது, அவன் தன்னுடைய சுய தொழிலில் அவன் ஈடுபடுவதை நீங்கள் பார்க்க முடியாது. அவன் வீட்டில் ஒரு கோத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தான், அங்கே ஒரு காரியம் செஞ்சான் இல்லை. அவனுடைய மைண்ட் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலேயே இருக்கணுங்கிறதா அவனுடைய வாஞ்சை. அதனால்தான் கர்த்தர் அவனை நடத்திப்புக்காரனாய் உருவாக்கினார். ஒரு மனிதனை உருவாக்கணும்னா அவன் தேவ சமூகத்தில் போய் கிடக்கணும். தேவ சமூகத்தில் இருக்காதவனை கர்த்தர் என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. விசுவாசின்னு சொல்லலாம், ஊழியக்காரன் ஒரு போர்டு போட்டுக்கலாம், ஆனா ஃபார்ம், அதாவது ஒரு உருவாக்குதல் நடக்காது. சும்மா இருக்கலாம். உருவாக்கப்பட்டவனை கொண்டு தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஏதாகிலும் ஒன்றை அவர் செய்ய நடப்பிக்க முடியும், செயல்படுத்த முடியும். உருவாக்கப்படாத ஒரு ஆளை வச்சு கர்த்தர் என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மண் பாத்திரமே நீங்க பாருங்க, கொய்யவன் கையில் இருக்கும் பொழுது அது ஒரு களிமண், அதை ஒரு பாத்திரமா செய்யறான். அப்படி அதை யூஸ் பண்ணிடுவீங்களா? இப்ப கொய்யவனுடைய கையில ஒரு களிமண்ணு, அதை ஒரு மண்பானையாவோ ஒரு பாத்திரமாகவோ ஏதோ ஒரு விதத்துல அவன் உருவாக்கி வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே என்ன செய்ய முடியாது? யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்க தண்ணியை ஊத்தி பாருங்க, நல்லா சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியை ஊத்தி பாருங்க, எதாயிடும்? அது அப்படி மெல்ட் ஆன மாதிரி ஒண்ணுமில்லாம போயிடும். தண்ணியாதான், அது தண்ணியும் மண்ணும் சேர்ந்து அப்படியே எல்லாம் ஒண்ணுல. ஆனா அதை உருவாக்கி அதை ஹீட் ப்ராசஸ்ல கொண்டு போய் அதுக்கு ஒரு பக்குவம் அடைந்து வெளியே வந்த பின்பு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? தண்ணியும் ஊற்றலாம், வெண்ணியும் ஊற்றலாம், அது தாங்கும். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்கணும்னா, என்னை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்னை உருவாக்கணும்னா நான் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? கிடக்கணும். ஆண்டோடைய பாதத்தில் கிடக்கணும். ஆண்டோடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் அங்கேயே கிடக்கணும். தேவ சமூகத்தில் நீங்க இருந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாலிபர்களா இருக்கலாம், வயோதிபர்களா இருக்கலாம், பல பிசினஸ் மேன்களா இருக்கலாம், குடும்ப தலைவர்கள் தலைவிகளாக இருக்கலாம், உங்களுக்கு பலவிதமான வேலைகள் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு போர்ஷன். இது உலகத்தில் நம்ம பொழைப்புக்கு, சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ் போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் சில காரியங்கள் நமக்கு தேவை. ஆனா உங்களையும் என்னையும் தேவன் உருவாக்கணும்னா நாம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிய கூடாது. வாய்ப்பு வரும், வான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க, பல சூழ்நிலைகளில் பிரியக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனா அவன் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு மைண்ட் முழுவதும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கணும், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கணும், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? என்னத்தை பார்க்கலாம்? டெய்லி பலி செலுத்தப்படுவதே என்ன செய்யலாம்? பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டெய்லி ஒருத்தன் குற்ற நிவாரண பலி கொண்டு வருவான், ஒருத்தன் பாவ நிவாரண பலி கொண்டு வருவான், ஒருத்தன் பிராயச்சித்த பலி கொண்டு வருவான், ஒருத்தன் போஜன பலி கொண்டு வருவான், இப்படி சர்வாங்க தகன பலி செலுத்துவான். இதெல்லாம் எதற்கு? இதை நினைச்சு இப்படிப்பட்ட குறைகள் நிமித்தம் தானே இவ்வளவு பலிகள். அப்போ நாம இந்த குறைகளை இல்லாம இருந்தா இந்த பலிகள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை அவன் மைண்ட்ல பார்த்து அந்த தேவ சமூகத்திலேயே கிடந்தான். தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகும்போதுதான் குற்றங்கள் என்ன செய்கிறது? பெருகுகிறது. பாவங்கள் நமக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறது. பல சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். தேவ சமூகத்தில் இருந்தா உன்னை ஒரு வல்லமே என்ன செய்ய முடியாது? சூழ்நிலையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. அடுத்து அந்த தேவ சமூகத்தில் இருக்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதுனால பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் போவதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆசை. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் போறான், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறான். அங்க தேவனுடைய மகிமை, செக்கினாய் மகிமை என்ன செய்கிறது? இறங்குகிறது. இவன் அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். இவனுடைய வாஞ்சை எல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கணும். அப்படி ஆசை யாருக்காவது இருக்கா? 18 வயசுல வரக்கூடாது, 60 வயசுல தான் வரணுங்கிறீங்களா?
அவனுக்கு 18 வயசுல வந்துச்சு. அந்த சின்ன பிராயத்திலேயே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியக்கூடாது என்கிற ஒரு மைண்ட் இருந்துச்சு. அதனால தான் பாருங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க. மோசைக்கு பையங்க இல்லையா? மோசைக்கு ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. ஆரோனுக்கு பிள்ளைகள் இல்லையா? இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவங்களெல்லாம் மோசைக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு வராம யாரை கொண்டு வந்தாரு? யோசுவாவை கொண்டு வந்தார். ஏனென்றால் உருவாக்கப்பட்டவர்களை வைத்துதான் கர்த்தர் ஜனத்தை நடத்த முடியும். அவங்களை கொண்டுதான் கர்த்தர் யோர்தானை 2ஆக என்ன செய்ய முடியும்? பிளக்க முடியும். அவங்களை கொண்டுதான் ஜனத்தை கானானுக்குள்ள என்ன செய்ய முடியும்? வழி நடத்த முடியும். அப்படினால நாம் இந்த சத்தியங்களை சரியாக விளங்கிக் கொள்ளணும். அதனால நீங்க யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கையை நீங்க பயிற்சி வைக்கணும். அந்த சின்ன வயசுல அவனுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா ஏன் நமக்கு கிடைக்காது? நாம் என்ன செய்யறோம்? பிரச்சனைகள் வந்த உடனே எதை விட்டு வெளியே போயிடுறோம்? ஒரு அரை மணி நேரம் இரு, நான் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறோம். அங்க போய் கிருபை நஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, விசுவாசம் நஷ்டப்பட்டு, பிரதிஷ்டை உடைஞ்சு திரும்ப நம்ம எதை தேடுறோம்? தேவ சமூகத்தை தேடுறோம். இதுதான் இன்றைய நம்முடைய ஜனங்களுடைய தற்போதைய நிலவரம். ஆனா இந்த தற்போதைய நிலவரத்தை வைத்து ஒரு மனிதனை உருவாக்கி தேவன் ஜனத்தை நடத்த முடியாது. செங்கடலை யோர்தானை பிளக்க முடியாது. தேவன் உன் மூலமாய் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நீ தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிய கூடாது. அது கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், உம்முடைய கரத்தின் நிமித்தம் நான் என்ன செய்தேன்? உம்முடைய கரத்தின் நிமித்தம் நான் தனித்திருந்தேன். ஒரு இடத்துல சொல்றான், உம்முடைய கரத்தின் நிமித்தம் நான் தனித்திருந்தேன், எனக்கு சலிப்பினால் என்னை நிரப்பினேன். எரேமியா 15:17. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து கலிகூர்ந்ததில்லை, உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது ஒரு விசுவாசி ஊழியக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. நீங்க யாரும் எரேமியாவை போல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. அவன் சொல்றான், உம்முடைய கரத்து நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்திருந்தேன். என்ன சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க. உம்முடைய கரத்து நிமித்தம் நான் தனித்திருந்தேன், எனக்கு எப்படி இருந்தது? உம்முடைய சமூகம் எனக்கு மகிழ்ச்சியா இருந்ததுன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனா இவன் என்ன சொல்றா? போர் அடிச்சிருச்சு ஆண்டவரே, உங்களுடைய கரத்து நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்து பார்த்தேன், அவங்க எல்லாம் உட்கார்ந்து பரியாசக்காரங்க உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க, நான் அப்படியே விலகி போய் உட்கார்ந்துருந்தேன். ஆனா எனக்கு என்ன நடந்துருச்சு? சலிப்பினால். அந்த வேர்டு தவறு. உங்களுக்கு தேவ சமூகத்துக்கு போனா சலிப்பா இருக்கா, இல்ல தேவ சமூகத்துக்கு போனா மகிழ்ச்சியா இருக்கா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தானே தெரியும் நீங்க எப்படி போயிருக்கீங்க, எப்படி அதை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு. ஜபத்துக்கு போனா, உபவாச ஜபத்துக்கு போனா, ஆலயத்துக்கு போனால், ஆராதனைக்கு போனால், காத்திருப்பு கூட்டத்துக்கு போனால் நீங்க சொல்லணும், நான் போனேன், தேவன் மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டினார். என்ன செய்யணும்? என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார், என்னுடைய சஞ்சலம் தவிப்பு ஓடி போனது. இதுதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கணும். ஆனா எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லை. அவன் சொல்ல, நான் உங்களுடைய கரத்து நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்தேன், எனக்கு சலிச்சு போயிருச்சு. அப்படி சொல்லவே கூடாது. அதுக்கு காரணம் தேவ சமூகத்தை அவன் சரியான விதத்தில் என்ன செய்யல. இதே யோசுவாவை கேட்டா என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை விட்டு பிரியாது இருந்தேன், அது என் வாழ்நாளிலே எனக்கு இன்பமாக இருந்தது. அப்படித்தானே சொல்லியிருப்பான். அதுதான் யோசுவா. கர்த்தர் அவனை வச்சுதான் கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்ய முடிஞ்சது. மோசையினுடைய பிள்ளைகளை யூஸ் பண்ண முடியல கர்த்தருக்கு. ஆரோனுடைய பிள்ளைகளை ஆசாரியனாய் உபயோகப்படுத்த முடிந்ததை தவிர ஜனத்தை நடத்தக்கூடியவனா என்ன செய்ய முடியல, எடுத்து யூஸ் பண்ண முடியல. ஏனென்றால் நாதாபும் அபியுவும் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்னியை செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அவனுக்கு இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாத பிள்ளைகள் நமக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? உங்க பிள்ளைகள்லாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாம இருக்காங்களா? நம்ம இப்ப அப்படி இல்லை. நம்ம பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அடிக்கடி கர்த்தருடைய சமூகத்துக்கு அடிக்கடி போனான்னா ஊழியத்துக்கு போயிடுவானு பயந்து போய் போவாத, கோயிலுக்கு போகாத, கூட்டத்துக்கு போயிட்டு இல்ல ஆமீன் போட்டாங்கல்ல உடனே நெஞ்சிரு வந்துரு, நீ ஏன் அங்க உட்கார்ந்துருக்க, உன்னை அப்படியே மைண்டை மாத்திடுவாங்க, உன்னைய என்ன பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. இப்படியே விசுவாசியே இப்படி சொல்லும் போது அந்த பிள்ளை பாவத்துக்கு போய் அவன் எங்க போயிடறான்? பாதாளத்துக்கு அடி எடுத்து வைக்கிறான். ஆண்டவரே, என் பிள்ளைகள் நான் தேவ சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை வேணும்னு நீங்க என்ன செய்யணும்? கேட்டு பழகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது. ரோமர்கள் நிருபம் 8 அதிகாரம் 36 வசனம்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளாயிருக்கிறோமே. அவன் சொல்றான் பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒன்று, நீ தேவ சமூகத்தை விட்டு பிரியக்கூடாது. இரண்டாவது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியவே கூடாது. ஆண்டவர் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை நாம் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை, இந்த ரெண்டு லைஃபை விட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம பிரியவே கூடாது. அவர் நம்ம நேசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு லைஃபை நம்ம ஃபார்ம் பண்ணி வைக்கணும். அதே நேரத்தில் நாமும் டெய்லி கர்த்தரை நேசிக்கக்கூடியவர்களா என்ன செய்யணும்? மாறணும். மனைவியை நேசிங்க, தப்புன்னு சொல்லலை. புருஷனை நேசிங்க, தவறுன்னு சொல்லலை. பிள்ளைகளை நேசிங்க, தவறுன்னு சொல்லலை. ஊழியக்காரங்களை நேசிங்க, தவறுன்னு சொல்லலை. ஆனா இயேசுவை நேசிக்கிறதை காட்டிலும் யாரை நீ அதிகமா நேசிச்சாலும் அது என்னது? குற்றம். தன் தாயாவது தன் தகப்பனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது ஊழியக்காரங்களுக்கு உள்ளதல்ல, விசுவாசிகளுக்கு உள்ளது. நீங்க நினைச்சிடக்கூடாது இது ஊழியக்காரனுக்குள்ள கட்டளைன்னு நினைச்சிடக்கூடாது. இது யாருக்குள்ளது? சரி, தன்னுடைய சகோதரனையோ தன்னுடைய சகோதரிகளையோ தன்னுடைய பிள்ளைகளையோ என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது யாரு? பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கிறது யாரு? பிள்ளை குட்டியெல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு அலையிறது, 1 2 3 இழுத்துட்டு வாரீங்களே, இதுல யாரு? ஊழியக்காரங்களா விசுவாசியா? விசுவாசிதான். இது விசுவாசிக்கு சொல்லப்பட்ட கட்டளை. அப்படியானால் நீங்க எல்லாவற்றையும் நேசிக்கலாம். ஆனா எல்லாரை காட்டிலும் யாரை அதிகமா நேசிக்கணும்? அந்த நேசித்தலினுடைய ரேஷியோ பார்க்கும்போது எல்லாவற்றை காட்டிலும் யாரை அதிகமா நேசிச்சிருக்கணும்? இயேசுவை அதிகமா நேசி. அதனால தான் சொல்லியிருக்கு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பிரிஞ்சிங்கன்னு சொன்னா உன்னை தூக்கி வெளியே தூக்கி போட்டு போயிடுவான் பிசாஸ். கிறிஸ்துவின் அன்பை 39ஆம் வசனம், ரோமர் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிச்சயம் உனக்கு எப்பவும் இருக்கணும். ஒன்று, தேவ சமூகத்தை விட்டு பிரியக்கூடாது. ரெண்டாவது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன வந்தாலும் சரி நீங்க பிரிஞ்சு போகக்கூடாது. ஒரு சிலருக்குலாம் பணம் வந்த உடனே அப்படியே விட்டு போயிட்டே இருப்பாங்க. வேலை கிடைச்சிருச்சா அதுக்கு பிறகு வரமாட்டாங்க. ஒரு சிலர் கல்யாணம் ஆயிடுச்சா வரவே மாட்டான். பிள்ளை பெற்றுட்டானா சுத்தமா வரமாட்டான். இப்படியான இது கிறிஸ்துவின் அன்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்துவின் அன்புங்கிறது உன் ரத்தத்தோடு கலந்ததா இருக்கணும். உன் உயிர் மூச்சோடு சுவாசத்தோடு இணைஞ்சதுதான் என்னது? கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு போயிடுச்சுன்னா நீ போயிட்டேன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு, உன் லைஃப் முடியுதுன்னு அர்த்தம். நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பணம் வந்த உடனே புத்தி மாறுது, பணம் இல்லாத போது புத்தி மாறுது. தரித்திரம் வந்தாலும் கத்தரை விட்டு வெளியே போயிடுறோம், ஐஸ்வர்யம் வந்தாலும் கத்தரை விட்டு என்ன செஞ்சிடறோம்? வெளியே போயிடுறோம். அதனால தான் ஒரு ஞானி சொன்னா, என்னை ஐஸ்வர்யனாவும் மாத்தாதீங்க, என்னை தரித்திரனாவும் மாத்தாதீங்க, டெய்லி அன்னன்னைக்குள்ள படியை அளந்து கொடுத்தா போதும். அப்படி யாராவது கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கேட்கறது நல்லா இருக்கும். அன்னன்னைக்குள்ள படி கரெக்டா 3 ரூபா 8 ரூபா வீட்டில் கொடுத்தா டெய்லி 8 ரூபா தான் கொடுக்குறாரு, டெய்லி 20 ரூபா தான் இந்த ஆள் கொடுக்குறான், கூட ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு எவ்வளவு சண்டை? இப்ப ஆண்டவர் இதே மாதிரி பலி அளந்து கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க? அது சும்மா வார்த்தைக்கு தான் நல்லா இருக்கும், அன்றன்றைக்குள்ள படியை எங்களுக்கு அளந்து தாரும்னு. அப்படி அல்ல பிரியமானவர்களே. என்ன இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்புங்கிறது அது விலையேறப்பட்ட தியாகம் உள்ளது. அந்த ஜீவனுள்ள ரத்தம் சிந்தினார் பாத்தீங்களா? அந்த அன்பை விட்டு நீங்க பிரிஞ்சு போகவே கூடாது. அப்படி உன்னைய பிரிச்சா உன்னுடைய ஜீவன் பிரிஞ்சு போன மாதிரி. அதனால தான் சொல்லி, கிறிஸ்துவின் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ வியாகுலமோ துன்பமோ பட்டயமோ உயர்வோ மரணமோ ஜீவனோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று என்ன செய்திருக்கிறேன்? நிச்சயித்திருக்கிறேன். இந்த விசுவாசத்தில் என்னுடைய தாயை இழந்தாலும் சரி, தகப்பனை இழந்தாலும் சரி, மனைவி இழந்தாலும் சரி, புருஷனை இழந்தாலும் சரி, பிள்ளைகளை இழந்தாலும் சரி, சகோதரர்களை இழந்தாலும் சரி, என்னையே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? பிரிந்து போக மாட்டேன். ஒரு பையன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்தான். அவனை அவங்க அம்மாவால் கட்டுப்படுத்த முடியல. அவங்க அப்பா வேற இறந்துட்டாரு. இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லை. அவங்க போய் ஒரு ஊழியக்காரத்தை சொன்னாங்க. அவர் அவனை கூப்பிட்டு, தம்பி இனிமே ஒழுங்கா இருப்பேன்னா? ஆமாண்ணா. சரின்னு சொன்னான். அவனை கொண்டு போய் ஃபெய்த்தம்ல விட்டு போயிட்டாரு. இன்னொரு ஃபெய்த்தம்ல அவன் அந்த ஃபெய்த்தம்லேயே இருந்து ஃபார்ம் ஆயிட்டான், உருவாயிட்டான். நான் போகும்போது அந்த ஃபெய்த்தம்ல அவன் ஒரு வாலிப பையனா இருந்து மைக் வைப்பான், பாட்டு எல்லாம் பாய் போடுவான், எல்லாம் செய்வான். நல்ல ஒரு வாலிபன். நான் வந்துட்ட பிறகு அவன் ஊழியத்துக்கு வந்துட்டான். ஊழியத்துக்கு வந்தான். சரி, எப்படியோ இருந்தான், எப்படியோ கர்த்தர் அவனை உருவாக்குனார். எப்படி இப்ப என்ன செஞ்சிட்டான்? கர்த்தருடைய சேவைக்கு வந்துட்டான். வந்து கொஞ்ச நாள்ல திடீர்னு மரிச்சிட்டான்.
எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாஸ்டர் டிவி இறந்து அடுத்த வாரத்துக்குள்ளே ஒரு 3 நாளுக்குள்ளே இறந்துட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வயசில் சின்ன வயசு ஒரு போக்கிரியாக இருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். சடனாக அவன் ஓட்டம் இப்படி ஊழியத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க பேரண்ட்ஸு ஏற்கனவே அப்பா இல்லை, அந்த அம்மா எப்படி தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பார்க்க போனேன். அவங்கள பார்க்க போனால் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம தான் டல்லாக இருக்கிறோம், அவங்க நல்லா இருக்காங்க. உடனே நான் அவங்கள்ட்ட போய் பேசிட்டு கொஞ்ச நேரம் இருக்கும்போது எப்படி நீங்கள் அதை பேர் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி அவங்களால தாங்க முடிஞ்சது எப்படி அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வேற ஒன்றும் கேட்கல, போய் பார்த்துட்டு அவன் பைபிள் மட்டும் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தோம். ஊழியத்தில் இருந்து அவன் இறந்து போயிட்டான். அவன் யூஸ் பண்ண பைபிளை என்ன செய்யுங்க, கொஞ்சம் நினைவாக தாங்கன்னு வாங்கினோம், கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டு வந்தோம். பைபிளில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துக்கு தள்ளி தள்ளி ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கான். ஒரே வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும். அவனுக்கு பிடிச்ச வசனம் என்னது? அவனுக்கு பிடிச்ச வசனம் என்னது? அவர் என்னை கொன்று போட்டாலும். அந்த வசனம்லாம் தெரியாது நமக்கு. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், இதெல்லாம் உங்களுக்கு மண்டையிலே தலைக்குள்ளேயே இருக்கும். இந்த வசனம் இருக்காது. யோபுல சொல்லியிருக்கு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் தான் நான் எப்படி இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். அப்ப பாருங்க, அப்போ இப்ப அவரை கொன்றுட்டாரு, அவர் மேல் தான் நம்பிக்கையா இருந்து தன்னுடைய ஓட்டத்தை நெஞ்சிருக்கிறான், முடிச்சிருக்கிறான். யோசிச்சு பாரு. அதனால இழப்புங்கிறது மரணமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது, உன்னைய பிரிச்சிட கூடாது. வியாதி உன்னை பிரிச்சிடக்கூடாது. ஒரு சின்ன இன்சிடென்ட் உன்னை பிரிச்சிடக்கூடாது. ஒரு நிந்தை, அவமானம், போராட்டம், அது கூட உன்னை நினைஞ்சக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிச்சிட கூடாது. அதனால தான் சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பாடுகள் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பஞ்சுமெத்தை அல்ல, எல்லாம் என்னதுதான், முள்ளுகள் தான். இந்த பாதையில் தான் உண்டு. இதுல வந்து உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிலாம் ஏமாற்ற முடியாது. வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் பாடுகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். சிலுவை நிமித்தம் உபத்திரவங்களும் பாடுகளும் அதிகரிக்கும். ஆனா நீங்க சொல்லணும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். டெய்லி நீங்க ஒரு அறிக்கை சொல்லணும். பவுல கேட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை டெய்லி ஒரு அறிக்கை மாதிரி, கன்ஃபஸ் மாதிரி சொல்லிட்டே இருப்பார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்ன வந்தாலும் என்னை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அடித்தாலும் பிரிக்க முடியாது, என்னை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாலும் பிரிக்க முடியாது. எத்தனை நாள் நான் சவுக்கடி வாங்கினாலும். ஏசு கிறிஸ்து 39 சவுக்கடி வாங்கினார். பவுல் எத்தனை அடி வாங்கினார் தெரியுமா? பவுல் எத்தனை அடி வாங்கினாரு? என்னது, 49? ஏசு 39 சவுக்கடி வாங்கினார். பவுல் எத்தனை அடி வாங்கினார்? 195 அடி வாங்கினார். ஒன்று குறைய 5 முறை நான் சவுக்கால் அடிபட்டேன். 40, அதாவது ஒரு ஆளை சவுக்கடி அடிக்கலாம், 39 அடி தான் அடிக்கணும் பைபிள் பிரமாணத்தின்படி. 40 அடி என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. 40வது அடி அடிச்சுட்டா அவன் உன் பார்வையில் நீசன் என்று எண்ணப்படுவான். அவ்வளவுதான், அவன் தொலைஞ்சு போயிடான். அதனால இப்படியே 5 ட்ரிப்பு யார் அடி வாங்கினா? அப்போஸ்தலனாகிய பவுல் அடி வாங்கினான். ஒன்று குறைய 5 தரம். அப்ப என்ன ஆகுறது அவனுடைய வாழ்க்கை? 2 கொரிந்தியர் 11:24. 2 கொரிந்தியர் 11:24. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். என்னது, 1 குறைய 40 அடியாக எத்தனை அடி, எத்தனை தரம்? 5 தரம். அப்ப எத்தனை ஆச்சு? 100. ஒரு நம்முடைய விசுவாசியுடைய தம்பி ஃபாரின் அனுப்புறாங்கன்னு வேலைக்கு போனாரு. அங்க போனா அவன் ஏமாத்தி கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டான். அங்க பிடிபட்டுட்டாரு. அந்த கவர்மெண்ட் இவனுக்கு 3 கசையடி கொடுத்துச்சு. 3 அடி. அந்த 3 அடியும் சுகமாகிறதுக்கு 1 மாசம் ஆச்சான். அடிச்சுட்டு அவங்களே ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எத்தனை மாசம் ஆச்சு? 3 அடி சுகமாகிறதுக்கு 1 மாசம். பிச்சு எடுத்துருச்சு முதுகெல்லாம். ஆனா பவுல் 195 அடி வாங்கினார். ஆனாலும் எது பிரிக்க முடியல? கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவரை பிரிக்க முடியல. 2000 ரூபாய் சம்பளம் வாங்கினவனுக்கு 20,000 ரூபாய் வாங்கினவனே சர்ச்சை விட்டே பிரிஞ்சு போயிடுறான். 2 வீலர் ஓட்டி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு கார் கொடுத்தா அவன் கோயிலுக்கே வரமாட்டேங்கிறான். எது கொடுத்தாரு? சைக்கிள் இருக்கும்போது ஒழுங்கா வந்துகிட்டே இருந்த, மிதின்னு மிதிச்சுக்கிட்டே இருந்த, கர்த்தரை நேசிச்சு பாவம் கஷ்டப்படுறானேன்னு கார் கொடுத்தா இவன் கார் எடுத்துட்டு வர்றதே கிடையாது. அப்போ இந்த கார் கூட உன்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு எரிஞ்சிருச்சே, பிரிச்சிருச்சே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது இருக்கும் போதுதான், பிரியாது இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
என்ன வந்தாலும் நிக்கணும். அது ஒரு பாதை. மூன்றாவதாக ரூத் முதலாம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். இங்கே ரூத்தினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் மாமியார்ட்ட சொல்றா, மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இங்க யாராவது இப்படி மருமகள் யாராவது இருக்கீங்களா? நாசரேத்தில் இப்படிப்பட்ட மருமகள் யாராவது இருக்காங்களா? மரணமே அல்லாமல் மாமியாரை விட்டு என்னை பிரிக்கவே கூடாது, அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தா நம்ம எல்லாருமே இன்னைக்கு நைட்டே எருசலேம் சீயோன் போயிடலாமே. அவ சொல்ற மரணமே அல்லாமல் நம்மை விட்டு பிரிக்க முடியாது. அதனுடைய சரியான அர்த்தம் நகோமி என்று சொன்னால் பிரியமுள்ளவள் என்று அர்த்தம். நகோமின்னா என்ன அர்த்தம்? மாமியார்னு அர்த்தம் அல்ல, முள்ளுன்னு அர்த்தம் அல்ல, குத்திட்டே இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அல்ல. என்னன்னு சொல்லியிருக்கு? பிரியமுள்ள. நகோமியினுடைய அர்த்தம் பைபிள் டிக்ஷனரியில அந்த பேருக்கு அர்த்தம் என்னது? பிரியமுள்ளவள். அதனால தான் இவளை விட்டு அவ பிரியவே மாட்டேன்னு சொன்னான். அந்த பிரியமான தேவனுக்கு பிரியமான தன்மைகளை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நம்ம பிரியக்கூடாது. ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியமானதோ அதை விட்டு நம்ம பிரிஞ்சு போகவே கூடாது. ஆண்டவர் பவுல் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, நான் எதெல்லாம் பிரியப்படுகிறேன். எதில் பிரியப்படுறார் தெரியுமா பவுல்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாத்தீங்களா எதுல பிரியப்படுறாரா? நீங்க அப்படி யாராவது பிரியப்படுற ஆள் இருக்கீங்களா? மறுபடியும் அந்த வசனம். அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 5 காரியங்கள் அவர் பிரியப்படுறாரா? இந்த காரியத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போகவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்னன்னு பார்த்து அதையே நம்ம போயிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம விட்டு போட்டோம். ஆனா கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்களை விட்டு நாம் பிரிந்து போகவே கூடாது. அவ பாருங்க, நம்பிதான் அந்த வீட்டில் அந்த மகனை கட்டினான். ஆனா அந்த பையன் என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான் இல்லையா? புருஷன் செத்தாச்சு. இப்போ அவளுக்கு வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போனா எங்கேயும் எவனையும் பிடிச்சு கட்டி வைப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவ விருப்பப்படல. இப்ப முழுமையாக அவ யார் வீட்டையே சார்ந்துட்டா? மாமியார் வீடையே சார்ந்தாச்சு. இப்ப மாமியார் ஊரை காலி பண்ணுது. எங்க போகுது? தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகுது. ஆனாலும் இவ போயிட்டே இருந்தா. அதாவது தேவ சித்தத்துக்கு நம்மை சமர்ப்பிப்பது. கர்த்தர் அறியாம நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. என்னுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. தேவன் அறியாம எனக்கு ஒண்ணுமே நடக்காது. அந்த நிச்சயம் ஒரு விசுவாசிக்கு, ஊழியக்காரனுக்கு வேணும். தேவன் அறியாம எனக்கு நடக்காது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆண்டவர் கண்ணை மூடிட்டு இருந்துட்டாரா? அவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஒன்று இந்த பாதையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அதை நீ விசுவாசித்து நீ இந்த பாதையில என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு போகணும். நான் அந்த ரூத் விஷயத்துல அவ சொல்ற, நான் உண்மை விட்டு பிரியவே மாட்டேன். அது மரணம் வந்தாதான் என்னை என்ன விட்டு என்னை என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். நீ எங்க தங்குறியோ நான் அங்க தங்குறேன். நீ எங்க இருக்கியோ நான் அங்க இருக்கிறேன். நீ எந்த பாதையில போறியோ நான் அங்க இருக்கிறேன். நான் மரணத்தை தவிர நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு எந்த சக்திக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அது இப்போ பாருங்க, இன்னொரு தேசத்துக்கு வரும் பொழுது எவ்வளவு அவமானம், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு குற்றச்சாட்டுகள், எவ்வளவு பழிகள். இவைகளுக்கு மத்தியில அவ தன்னுடைய உத்தமமான குணத்தை பாதுகாத்துட்டே இருந்தார். அதைத்தான் போவா சொல்றான், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கல உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருந்தது. சூழ்நிலை மாறினாலும் குணத்தை மாத்தல. சூழ்நிலை மாறிடுச்சு, ஆனா அவளுடைய குணத்தை என்ன செய்யல, மாத்த. எப்படி மாத்தினா தெரியுமா? முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் தான் மாறிச்சு. பாடுகள் உங்களை உருவாக்கணுமே தவிர பாடுகள் உங்களை உடைச்சிடக்கூடாது.
நெருக்கங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் உங்களை உருவாக்கணுமே தவிர உங்களை நொறுக்கிடக்கூடாது. நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள் உங்களை சிங்காசனத்துக்கு நேர கொண்டு போகணுமே தவிர உங்களை பாதாளத்துக்கு நேரம் செஞ்சிடக்கூடாது, கொண்டு போக அனுமதிச்சிடக்கூடாது. இந்த விஷயத்துல, இந்த உபதேசத்துல நாம் ஸ்டாண்ட் பண்ணி காட்ட வேண்டிய ஒரு காலம் இதுதான். அடுத்ததாக மத்தேயு 19 அதிகாரம் 6 வசனம். மத்தேயு 19:6. தேவன் நினைத்ததை இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். 4வது, குடும்பத்தை பிரிக்கவே கூடாது. எழுத்தின் பிரகாரமாக குடும்பத்தை பிரிக்கவே கூடாது. புருஷனோ மனைவியோ, மாமியாரோ மருமகளோ, அண்ணனோ தம்பியோ, அம்மாவோ அப்பாவோ யாருமே இந்த குடும்பத்தை பிரிக்கிற அந்த சூழ்ச்சியான சூழ்நிலைகளையோ வார்த்தைகளையோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையோ நம்ம உருவாக்கி கொடுக்கவே கூடாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. தேவன் இணைத்ததை மனுஷன், நீங்க பிரிக்கிற வேலையை செய்யக்கூடாது. புருஷனும் பிரிக்கிறதுக்கு வேலையை பண்ணக்கூடாது, மனைவியும் பிரிஞ்சு போறதுக்குள்ள வழியை என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்க குடும்பங்கள்ல இருந்தா நீங்க அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்க பிரமாணத்தை மீறி நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யக்கூடாது, கால் எடுத்து வைக்கவே கூடாது. உங்களுடைய மைண்ட்ல கூட அது என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நம்ம பிரியிறோம், உங்களுடைய குடும்பத்தில் நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா ஜபத்துக்காக உபவாசத்துக்காக பிரிஞ்சிருக்கலாம். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர்ல 7 அதிகாரத்துல 5 இல்லாட்ட 10 வசனத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய ஜீவியத்துல அந்த நாட்கள்ல தான் பிரிஞ்சு சமாதானமா போயிட்டு இருக்கலாமே தவிர மற்ற எந்த சூழ்நிலையும் குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு பிரியணும், பிள்ளையை விட்டு பிரியணும், என் பையனுக்கு இந்த பொண்ணு ஏத்துக்காது, ஒத்து வராது, இப்படிலாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஏன்னா என் பையனுக்கு எத்தனையோ பொண்ணை கட்டி வைப்பேன், அப்படிலாம் விசுவாசி என்ன செய்யக்கூடாது, பேச கூடாது. பிரிக்கிற வேலையை, குடும்பத்தை பிரிக்கிற வேலை நம்முடைய ஆளுங்க ஒரு சிலருக்கு இந்த வசனங்கள் புரியாதனால எழுப்புதல்ல என்னதையாவது செஞ்சிருவான். அதனால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. அவசரப்பட்டு ஏதாவது செய்கிறது, அவசரப்பட்டு பேசுறது, எதுவுமே செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பிரிக்கிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. குடும்பத்தை விட்டு நீ பிரிஞ்சின்னு சொன்னா நீ யாரு, அவிசுவாசியிலும் கெட்டவன். தீமோத்தேயுல வாசிக்கிறோம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனாய் இருந்தால் அவன் யாரு, அவிசுவாசியிலும் கெட்டவன். குடும்பத்தை விசாரிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், குடும்பத்தை பராமரிக்கணும். ஒன்றும் தெரியாது போல நீங்க போகக்கூடாது. 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 8 வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் அநேகருக்கு இந்த அறிவு கிடையாது. ஏதோ வயசாயிருச்சு, கல்யாணத்தை கட்டி வச்சுட்டாங்க. புருஷன் வீட்டில் போய் எப்படி வாழணும் அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மனைவிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியவே தெரியாது. குடும்பத்தில் பெரியவங்ககிட்ட எப்படி நடக்கணும் அந்த மரியாதையை அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையே. நம்ம அவங்களுக்கு போய் எப்படி நடக்கணுங்கிறத நம்ம போதிக்கிறதே கிடையாது. தம்பி, உங்க கிட்டையே பிடிச்சு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பிடிச்சு வச்சிருக்கணும். அவனை எலும்ப விடக்கூடாது. சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ அப்படியே ட்ரெயின் அப் கொடுத்து 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 தான் என்ன செய்யணும், டியூன் பண்ணி தான் டைட்டில் வச்சிருந்தா தான் 5ல் விளையாதது என்ன செய்ய, 50ல் என்ன செய்யாது, விளையாது. கண்ட்ரோல்லையே பிடிச்சி வச்சுக்கணும். உட்காரணும், அப்படி பார்த்த உடனே உட்காரணும்.
சரி, அந்த சப்ஜெக்ட் விடுவோம். குடும்பத்தை நடத்த நமக்கு ஒரு பக்குவம் தேவை. இந்த பக்குவம் இல்லாதனால தான் கொஞ்ச நாட்கள்ல இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருது. இவங்க குடும்பம் பிரியறதல்ல, தேவனுடைய நாமம் அதுல தூஷிக்கப்படுது. தேவனுடைய சபையினுடைய நாமம் என்ன செய்யுது? தூஷிக்கப்படுது. நம்முடைய மார்க்கம் புறஜாதிகள் மத்தியில் என்ன செய்கிறது? தூஷிக்கப்படுகிறது. பேதுருல வாசிக்கும் பொழுது உங்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்கிறது? தூஷிக்கப்படுகிறதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் அனுமதிக்கப்படவே கூடாது. 2 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பாத்தீங்களா? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். குடும்பம் பிரியவே கூடாது. அப்படி பிரிஞ்சா சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அதனாலதான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில பிரிவினைங்கிற அந்த தாட் நம்முடைய மைண்ட்ல கூட வராத அளவு நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக யோசுவா 1 அதிகாரம் 8 வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்ம வாயில எப்பொழுதுமே பைபிள் வசனங்கள் தான் இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளையே பேசி பழகும். எந்த நேரத்திலையும் நீங்க பைபிளை பற்றியே ஆராய்ச்சி பண்ணுங்க. உலக பிரகாரமா உங்களுக்கு படிப்பு இருக்கும், வேலை இருக்கும், அது ஒரு போர்ஷன். மற்றொரு பகுதியில யோசுவாவுக்கு கர்த்தர் அந்த போஸ்டிங் கொடுக்கறதுக்கு முன்னால அவனுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியவே கூடாது. உன் வாயை விட்டு அந்த வார்த்தைகள் பிரியவே கூடாது. நீ ஜனத்திட்ட பேசும்போது, ஜனத்திட்ட இடைபடும் பொழுது, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, இந்த நியாயப்பிரமாணம் உன்னுடைய வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியவே கூடாது. எப்பொழுதுமே உன்னுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய பிரசன்னம், உபதேசம், ஆழமான சத்தியங்கள், இதுதான். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வேதத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்ததினால் மற்றவர்களை பார்க்கலாம் அவர்கள் எப்படி இருந்தாங்க? நற்குணசாலிகளா இருந்தாங்க. அந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு அவர்களை நல்ல குணசாலிகளாக உருவாக்கி வைத்தது. அதனால வேத வாக்கியங்களை ஆராய்கிற பழக்கங்கள், அது நம்முடைய வாயை விட்டு பிரியாம இருக்கிற அந்த பிராக்டிஸ் நமக்கு இந்த நாட்கள்ல அவசியம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நீங்க வசனத்துல நீங்க பழக்கி பாருங்க, உங்களுடைய கேரக்டர் ஃபார்ம் ஆகும். உங்களுடைய சுபாவம் உருவாகிட்டே வரும். நீங்க சாதாரண ஒரு காலத்துல ஒரு மாதிரி இருந்தவங்க தான். ஆனா இந்த வசனத்துக்குள்ளேயே நீங்க வரும்போது உங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. லேவி ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஆளு, முன்கோபியவன். லேவியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. லேவியும் சிமியோனும் சொல்லுங்க, லேவியும் சிமியோனும் கொடுமையின் கருவிகள். அவன்கிட்ட சின்ன பிரச்சனைனா வெட்டிடுவான். ஆனா கர்த்தர் அவன் கையில பிரமாணத்தை கொடுத்தாரு. உபாகமம் 33, ஆதியாகமம் 49 அவன் கொடுமையின் கருவி. ஆனா உபாகமம் 33 பிரமாணங்களை அவன் கையில கொடுத்தாரு. இப்ப யாரு அவன்? லேவி கர்த்தருடைய பட்சத்தில் நிக்கிற ஊழியனாய் மாறிவிட்டான். அவனை அப்படியே கர்த்தர் ஃபார்ம் பண்ணி மாத்திட்டார். அந்த வசனங்கள், அந்த பிரமாணங்கள், அதை கைக்குள்ள அவனுடைய லைஃப் மாறினது. அதுபோல நீங்க பைபிள வேத பிரமாணங்களை நம்முடைய வாயை விட்டு பிரிய விடவே கூடாது. இந்த கதை பேசுறது, வீண் கதை பேசுறது, வீணான வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாமே கிருபையை நஷ்டப்படுத்தக்கூடிய செயல்கள். அதனால தான் அவனுக்கு சொன்னார் கர்த்தர், நீ மிகப்பெரிய பொறுப்பை எடுக்கிற, நான் உன்னை கொண்டு போவேன். ஆனா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? உன் வாயை விட்டு பிரியவே கூடாது. எப்பவும் இந்த வசனங்களை பேசி 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 இந்த வசனங்கள் உன்னுடைய ஜீவியத்தில் அனுபவமாகும் பொழுது உன்னுடைய கொன்னை கொண்டு நான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பேன். கடைசியாக ஆதியாகமம் 44:22. தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனையும் தகப்பனையும் குறித்து சொல்லுகிறான். அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிய கூடாது. அப்படி பிரிந்தால் யார் இறந்துருவா? தகப்பன் இறந்து போவார். ஏன்? அதே ஆதியாகமம் 44:30.
ஆகையால் இளைஞனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவனுடைய ஜீவனும் இவனுடைய தகப்பனுடைய ஜீவனும் பிள்ளையினுடைய ஜீவனும் எப்படி இருக்கு? ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. இது எதை காண்பிக்கிறது? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை காண்பிக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோடு என்ன செய்யுங்கள்? ஐக்கியம் உள்ளவர்களாய் மாறுங்கள். இது தகப்பனை விட்டு பிரியவே கூடாது. தகப்பனை விட்டு பிரிஞ்சா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். அந்த இளையகுமாரன் பிரிஞ்சதுனால என்ன நடந்துச்சு? தகப்பனை விட்டு இளையகுமாரன் பிரிஞ்சதுனால எங்க போய் நின்னா? கடைசியா பன்றிட்டு தான் போய் நிக்கணும். பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஒரு இடத்துல சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் போட்டாங்க. அந்த இளையகுமாரன் போய் அந்த பன்றியோட தவிட அள்ளிக்கிட்டு இருக்கான் சாப்பிட்றதுக்கு. அந்த பன்னி ரெண்டும் பேசுது, ஏன்டா நமக்கு கிடைச்சது இன்னொருத்த புடுங்க வந்துட்டானேடான்னு சொல்லு. எது? அந்த பன்னி ரெண்டும் பேசிக்குது. இது என்ன புதுசா ஒருத்தன், நம்ம தானே தவிடு தின்னுட்டு இருக்கோம், இவன் ஏன் தவிடு திங்கிறதுக்கு வரான்? நம்மகிட்ட கிடைச்ச பங்கு தவிட கூட இவன் செஞ்சுட்டான், பங்கு போடுறதுக்கு இன்னொருத்த வந்துட்டான். எப்படி இருக்கும்? அது 4 கால் பன்றி, இது 2 கால் பன்றி. தேவனை விட்டு தகப்பனை விட்டு பிரிஞ்சா ஓ நிலவரம் பன்றியை விட மோசமா போகும், தரம் தாழ்ந்து போகும், பின்மாற்றத்தின் உச்சகட்டத்துக்கு நீ போயிடுவ. அதான் நடந்துச்சு இளையகுமாரனுக்கு நடந்தது. தன் தகப்பனை விட்டு என்ன செஞ்சான்? பிரிந்தான். பிரிந்ததுனால அவனுடைய லைஃப் நாசமா போனதுக்கு காரணம் அதுதான். அதனாலதான் நாம் இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு போகாதன்னு சொல்றோம். அது சபையில ஆள் சேர்க்கறதுக்காக சொல்லல. இந்த ஐக்கியத்தில் இருந்தா உனக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த ஐக்கியத்தை விட்டு நீ வெளியே போகும்போது இது ஒரு வேலி, உனக்கு வேலி அடிச்ச மாதிரி இந்த ஐக்கியம். ஆனா இந்த வேலியை விட்டு நீ வெளியே போகும்போது காட்டு பன்றி உன்னை என்ன செய்யும்? உன் தோட்டத்தை, உன்னுடைய வாழ்க்கையை உழுது போடும். ஏன் அடைப்புகளை தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அது உழுது போட ஏன் அனுமதித்தீர்னு நீ விட்டுட்டேன்னா காட்டு பன்றி உள்ள வந்துடும். அதனாலதான் சொல்றோம், தகப்பனை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது? பிரிய கூடாது. யாக்கோபு ஒரு 20 வருஷம் பிரிஞ்சிருந்தான். 20 வருஷம் தகப்பனை விட்டு பிரிஞ்சிட்டான். ஆனா 20 வருஷம் முடியும் போது அவன் தகப்பன் மேல் வீட்டு உள்ள வாஞ்சையினால் புறப்பட்டான். அவனுக்கு மைண்ட்ல வந்துருச்சு, எங்க அப்பாவை பார்க்கணும், எங்க அப்பாட்ட நான் போகணும், என் தகப்பன்ட்ட நான் போய் சேரணும். அதுதான் அவனுடைய மைண்ட்ல இருந்துச்சு. அதனால தான் மாமனார் அவனை விரட்டி பிடிச்சிட்டு கேட்கும்போது சொல்றான், உன் தகப்பன் மேல் வீட்டின் உள்ள வாஞ்சையின் மேல் தாகமா இருந்தால் நீ என்ன செய்ய போ, ஆனா திருடிட்டு போகாதேன்னு சொன்னான். நீ பரலோகத்துக்கு போகணும், பிதாவின் வீட்டுக்கு நீ போறது கரெக்ட், ஆனா நீ திருடனா என்ன செய்யாத, போகாத. அதுதான் அவன் சொன்ன உபதேசம். நம்முடைய ஜீவியத்துல நாம் தகப்பன் மேல் உள்ள வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால என்ன செய்யலாம்? போகலாம். ஆனா தவறுகளை இழைத்து விட்டு நாம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆதியாகமம் 31:30. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். நீ போ. தகப்பன் மேல் வீட்டில் உள்ள உனக்கு வாஞ்சையில நீ போகலாம். ஒருவேளை நீங்க தேவனை விட்டு பிதா ஐக்கியத்தை விட்டு சமாதானத்தை விட்டு நீங்க ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு தெய்வீக சமூகத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனா இனிமேல் இன்றைக்கு நீங்கள் திரும்பி வர வேண்டிய ஒரு காலகட்டம். தகப்பனை விட்டு நாம் பிரியக்கூடாது. ஒன்று, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. இரண்டாவது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது. மூன்றாவது, நீங்க டைரியில் எழுத வேண்டியதே இல்லை, அப்படியே பசுமரத்தை ஆணி போல ஹார்ட்ல நச்சுன்னு அடிச்சு வச்சிடணும். நாளை கழிச்சு காலையில் கேட்டாலும் சரி, என்னது டைரி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு இந்த ஏட்டு சுரக்கா மாதிரி தேடிட்டு அலையக்கூடாது. சோத்திரன்ட்டு அப்படி இருக்கணும் உள்ள. ஒன்று, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது, தேவ சமூகத்தை விட்டு பிரியக்கூடாது. இரண்டாவது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது. மூன்றாவது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை விட்டு நகமையை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. நான்காவது, குடும்பத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. ஐந்தாவது, நியாயப்புறமான உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. ஆறாவது, தகப்பனை விட்டு ஐக்கியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. அடுத்து, சில காரியங்களை விட்டு நீ பிரிந்தால் என்ன சம்பவிக்கும்? அதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். பிரிவின் நோக்கம் என்ன? நீதிமொழிகள் 18:1. நீதிமொழிகள் 18:1. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். பிரிந்து போகிறவன் ஏன் பிரிஞ்சு போறான்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருத்தன் பிரிஞ்சு போறான்னா எதுக்காக போறான்? தான் இஷ்டப்படி நடக்கிறதுக்கு பாக்குறான். தேவ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போனோம்னா அவன் எங்க சுத்துவான்? வேற எங்கேயா தான் சுத்த முடியும். தேவசமும் இங்கதான் இருக்கு, அதை விட்டுட்டு வெளியே எங்கேயோ ரவுண்ட் அடிக்க போறான்.
தன் இச்சையின்படி நடக்க பார்க்கிறான். நகோமியை விட்டு நான் 2 மருமகள் அவளுக்கு, அதுல ஒரு மருமகள் யாரு? ஓர்பாள். என்ன செஞ்சாச்சு? முத்தம் கொடுத்துட்டு அப்படி ஒரு கண்ணீர் விட்டு அப்படி ஒரு ஷோ காட்டிட்டு அவ கிளம்பி போயிட்டா. எங்க கிளம்பி போயிட்டா? தான் இஷ்டப்படி ஒருத்தனை கட்டிட்டு வாழ்றதுக்காக கிளம்பி போயிட்டா. அதனால தான் சொல்லியிருக்கு, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி நடக்க பார்க்கிறான். அதனால பிரிவு என்பது தேவ சித்தம் அல்ல. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இது ஆபிரகாமுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். லோத்தை பார்த்து சொல்றான், நீ பிரிஞ்சு போறதுக்கு ஆசைப்பட்டா நெஞ்சிரு, நீ பிரிஞ்சு போ. எதுக்கு போட்டு வாக்குவாதம் பண்ற, சண்டை போடுற, எதுக்கு போட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிற? நீ பிரிஞ்சு போனா நெஞ்சிரு, பிரிஞ்சு போனான். அவன் உடனே இதைத்தான் அவன் தேடிக்கிட்டு இருந்தான். நம்மளா போன தப்பு யார் சொல்லணும்? புருஷனா பார்த்து போன்னு சொல்லணும். அது வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கிறது, வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கிறது. என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார்? என்னைக்காவது நீங்க சொல்லித்தானே நான் போனேன்னு என்ன செய்யணும்? கொடியை காட்டணும். அதுக்காக அந்த வேர்டுக்காக சண்டை ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. இவன் இந்த வார்த்தையை சொன்னான், அவ்வளவுதான் சொன்னான். நமக்குள்ள நம்முடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் உன்னுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் பிரச்சனை வேண்டாம். நம்ம 2 பேரும் சகோதரர். எதுக்கு இந்த ப்ராப்ளம்? நீ பிரிஞ்சு போன என்ன செஞ்சிரு, போயிடு. அந்த வார்த்தையை டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டான். அடுத்த நாளை காலையில் நெஞ்சாச்சே, பிரிஞ்சுட்டு போயிட்டான். இது ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போன ஒரு சம்பவம். இது எதை காண்பிக்கிறது? விசுவாசத்தை விட்டு பிரிகிறதை காண்பிக்கிறார். விசுவாசத்தை விட்டு பிரிஞ்சதுனால லோத்தின் வாழ்க்கை எவ்வளவு சீரழிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். லோத்தினுடைய முடிவு உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அது ஒரு பிரசங்கம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிஞ்சு போகக்கூடாது. ஆபிரகாம் சொல்லாமல் இருந்திருந்தா அவன் போயிருக்க மாட்டான், அவன் இங்கே தான் இருந்திருப்பான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இயேசுவே ஒரு இடத்துல சொன்னாரு, நீங்களும் போய்விட மனதா இருந்தால் என்ன செய்யுங்க, போங்கன்னு சொன்னாரு. யாரை பார்த்து? சீசர்களை பார்த்து சொன்னார். அவருக்கு 12 சீசர்கள் ஒரு குரூப் இருந்துச்சு, 70 சீசர்கள் ஒரு குரூப் இருந்துச்சு. யோவான் 6ஆம் அதிகாரத்துல உபதேசம் டஃப் ஆன உடனே இது கடினமான உபதேசம், யார் இதை ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தார் அதிலிருந்து அவரை பின்பற்றுவதை விட்டு விலகி போனார்கள், பிரிந்து போனார்கள். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, சீசர்களை பார்த்து 12 பேரை பார்த்து சொன்னாரு, நீங்களும் போயிட மனதா இருந்தா நெஞ்சிரே போயிடு, நான் இன்னொரு 12 பேரை கூட தெரிஞ்சுக்குவேன். நீ கடைசி நேரத்தில் என்னைய கவுத்தி விட்டு போறதை விட இப்பவுமே என்ன செஞ்சிரு, போறதா இருந்தா போன்னு சொன்னார். ஆனா அவங்க என்ன செய்யல? பேதுரு சொன்னா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரேன்னு சொன்னான். அப்ப நமக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? பிரிஞ்சு போக கூடாது. இங்க பாருங்க, ஆபிரகாமை விட்டு பிரியறதுக்கு லோத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்த செகண்ட் அவன் கண்ணை திறந்தான், சோதம் எப்படி தெரிஞ்சிருச்சு? போர்டு மாறிடுச்சு. அது வரைக்கும் சோதம் அப்படிங்கிற போர்டு இருந்துச்சு. இவன் பிரிஞ்சு போனா பிரிஞ்சு போன்னு சொன்ன உடனே அப்படி கண்ணை திருப்பி பார்த்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது சோதோமுடைய போர்டு மாறி எப்படி வந்துருச்சு? ஏதேன் வந்துருச்சு. நீ விசுவாசத்தை விட்டினா இந்த உலகம் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் போல தென்படும். ஆனா முடிவு என்னது? உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். சோதம் சொன்னா சுண்ணாம்பு காலவாசல்னு அர்த்தம். அங்க போய் உன்னை நீத்தி எடுத்துரும். அப்படியே நீ உன்னுடைய வாழ்க்கையே பஸ்பமாகி போயிடும். ஒன்றும் இல்லாம நீ உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதனால எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு பிரிகிற பழக்கத்தை என்ன செய்யுதுங்க, நீங்க விட்டு விடுங்க. விசுவாசம் தான் நம்முடைய பேஸ். நம்முடைய பேஸை நம்ம நிக்கிறதே எதுலதான் நிக்கிறோம்? விசுவாசித்தேன் நான், அப்படினால் நான் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அதனாலதான் நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் ஆபிரகாமை விட்டு விசுவாசத்தை விட்டு நாம் பிரிய கூடாது. இரண்டாவதாக ஆதியாகமம் 36:6. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஈசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்துக்கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். எங்க போயிட்டான்? இது யாரு? ஏசா. ஏசா தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய ஆடு மாடு, கானான் தேசத்துல சம்பாதிச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இப்ப ஏசாவும் யாக்கோபும் ஜாயின் பண்ணிட்டாங்க. 20 வருஷம் கழிச்சு வந்து இவங்க 2 பேரும் ஒப்புரவாயிட்டாங்க. இப்ப ஒப்புரவாயிட்ட பிறகு சும்மா இருக்கலாம்ல? 20 வருஷத்துக்கு முன்னால பகை இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு 2 பேரும் வந்து என்ன செஞ்சாச்சு?
ஒப்புரவாயாச்சு. ஒப்புரவாயிட்ட பிறகு சும்மா இருக்கலாம்ல, 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்ல. இப்ப யாரு பிரியுதா? ஏசா கிளம்புறான், மெல்ல கிளம்புறான். தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தனக்குள்ள ஆஸ்திகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் யாரை விட்டு பிரிந்தான்? யாக்கோபை விட்டு பிரிந்து அடுத்த தேசத்துக்கு போய்விட்டான். யாக்கோபு என்று சொன்னால் ஜெப வீரன், மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டவன். அதனால தான் அவனுக்கு இஸ்ரவேல் என்று செய்யப்பட்டது பெயர் வைத்து. எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஜெப வாழ்க்கையை விடவே கூடாது. பலவீனம் வரும், வியாதி வரும், நேரம் கிடைக்காது, போராட்டம் வரும், பிஸியாகி பிசாசு உன்னை மாற்றுவான். இதுக்கு மத்தியிலும் நீ தானியேலை போல அந்த தான் செய்து வருகிற அந்த ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது. அதுதான் நம்முடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. யாக்கோபு தான் வந்துட்டான்ல, 20 வருஷம் கழிச்சு உனக்கு திரும்பவும் ஒப்புரவாகுதல் நடந்துருச்சு இல்லையா? ஒப்புரவாகுதல் நடந்த பிறகு திருப்பி நீ பிரிவினையை தேடினா என்ன தவறு? அதான் ஏசாவின் ஆவி. சூழ்நிலை மாறினா கூட இவங்க ஜெபிக்க மாட்டாங்க. நாம் இந்த நாட்களில் ஜெப வாழ்க்கையை விடவே கூடாது. அந்த 4 மணி ஜெபம் உருண்டு பிறண்டாவது வந்து விழுந்துடணும். முடியலையா? படுக்கையிலேயே முழங்கால நில்லு. 10 மணி ஜெபம் எப்படியோ வந்து சேர்ந்துரு. நீங்களே ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருப்பீங்க. நைட்டில் ஜெபிக்கிறேன், காலையில் ஜெபிக்கிறேன், முதலாம் ஜாமத்தில் ஜெபிக்கிறேன், கை உயர்த்துறேன், உபவாசம் போடுறேன், முழங்கால் போடுறேன், தண்ணி குடிக்க மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தனியாக பர்சனலாக நீங்கள் எவ்வளோ ஜெப முறைகள் வச்சிருக்கீங்க. அதை விட்டு பிரிஞ்சு போகவே கூடாது. பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே அவன் என்ன செய்தான்? எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து வைத்து என்ன செய்தான்? ஜெபித்தான். அதனால சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு போக கூடாது. நல்லதான், நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்கு, நீ சந்தோஷமா இரு, சகோதரனோட ஐக்கியமா இரு, மன்னிச்சுட்டே இல்ல, ஒப்புரவாயிட்டு இல்ல, திருப்பியா நீ பிரிஞ்சு போற? கர்த்தர் உனக்கு சூழ்நிலையை மாற்றி அனுகூலமா கொடுத்தா கூட நீங்க அநேகர் இன்னைக்கு ஜெபத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. தேவ சமூகத்தில் போராடுகிற அந்த பழக்கம் இல்லை. அப்படியே ஜெபிச்சாலும் இந்த செத்து போனவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி தான் ஜெபிக்கிறான். இந்த பாட்டு பாடினா சாவு பாட்டு மாதிரி இருக்கும். 4 மணி பாட்டு பார்த்துருக்கீங்களா? 4 மணி பாட்டு சாவு பாட்டு மாதிரி இருக்கும் இழுத்து. அப்படி பாடக்கூடாது. நீ பிரியக்கூடாது. நீ அந்த பிரேயர் லைஃப் எல்லாம் அந்த பிரேயர் அப்படியே தோத்திரம் சோத்திரம் சோத். எதுக்கு தோத்திரம் பண்ணோம்? செத்தவனுக்கும் தோத்திரம், வந்தவன் போனோம், எல்லாத்துக்கும் தோத்திரம் பண்றோம். அதை நீ உற்சாகமா செய்யணும். நீ தேவ சமூகத்தை அந்த ஜெப வாழ்க்கையை விட்டு பிரியவே கூடாது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். அடுத்த வசனம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இங்கே பவுல், பர்னபா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. பவுலும் பர்னபாவும் ரொம்ப ஐக்கியமானவங்க. ஆக்சுவலா பவுல் இண்டிபெண்டன்ட் பிரீச்சர். அவன் இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தில் கிடையாது. புரியுதா? இஷ்டத்துக்கு சுத்திட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள். இவனை இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தில் கொண்டு வந்ததே யாருதான்? பர்னபா தான். இந்த பர்னபா தான். ஏன்னா யாருமே ஏத்துக்கல பவுல. இவன் உண்மையாவே ரட்சிக்கப்பட்டானா இல்லையான்னு ஒரு பெரிய குழப்பம். அதனால அவனை சேர்த்து அவனை கொண்டு வந்ததே யாருதான்? பர்னபா. அப்படிப்பட்ட அந்த அவனுக்கும் இவனுக்கும் இப்ப பயங்கர பிரச்சனை. யாருக்கும்? பவுலுக்கும் பர்னபாவுக்கும். அப்போஸ்தலர் 11:25. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சோவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அங்கதான் அவன் போய் பர்னபா தான் சவுலை தேடி கண்டுபிடிச்சு நம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் கொண்டு வந்து என்ன செய்யறான்? சேர்க்கிறான். இப்போ இவங்க 2 பேருக்குமே வாக்குவாதம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் பயங்கரமான மோதல்னா சாதாரண மோதல் கிடையாது, சரியா வாக்குவாதம். இவன் சொல்றான், பவுல் சொல்றான், மார்க்கவை கூட்டிட்டு போக முடியாது, மார்க்கவே வேண்டாம். ஏனண்டா ஊழியத்தில் பாதியில நம்ம விட்டுட்டு நெஞ்சிட்டான், ஓடி வந்துட்டான். திருப்பி அவனை ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு அவனை நம்பி கொண்டு போனா அவன் அந்த ஊழியத்தில் உண்மையா இருக்க மாட்டான், வேண்டாம். அதனால பவுல் சொல்றாரு, மார்க்கவே என்ன செய்ய முடியாது, கூட்டிட்டு போகவே முடியாது. இப்ப பர்னபா என்ன சொல்றாரு? சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டான், அவனை என்ன செய்யலாம், நம்ம எல்லாரும் கூட்டு போகலாம். இந்த 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடினால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் என்ன செய்தார்கள்? பிரிந்தார்கள். உங்களுக்குள்ள உள்ள சின்ன பிரச்சனைக்காக ஊழியத்தை விடக்கூடாது.
புரிஞ்சுதா? இப்ப பவுல் என்ன செய்யறாரு? சீலாவை தெரிந்து கொண்டு எங்க போயாச்சு? பவுல் சீலாவை கூட்டிட்டு ஊழியத்துக்கு போயாச்சு. பர்னபா மார்க்கு கூட்டிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அவன் வேற ரூட்ல ஊழியத்துக்கு போயிட்டான். ரெண்டு பேருமே அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. சின்ன பிரச்சனை வரும், மனக்கசப்புகள் வரும். ஆனா நாம செய்ய வேண்டிய ஊழியத்தை நம்ம தான் என்ன செய்யணும்? செய்யணும். அது சுவிசேஷ ஊழியமோ, சண்டே ஸ்கூல் ஊழியமோ, வெளி ஊழியமோ, ஜப ஊழியமோ, உபவாச ஊழியமோ, எந்த காரியமானாலும் ஊழியத்தை விட்டு பிரியவே கூடாது. அது நம்ம மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சமயம் வாய்ச்சாலும் சரி, சமயம் வாய்க்காவிட்டாலும் சரி, திருவசனத்தை என்ன செய்? பிரசங்கம் பண்ணு. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு சின்ன ஒரு வாக்குவாதம் வருது, உடனே இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வரல, இன்னைக்கு நான் ஜெபத்துக்கு வரல, இன்னைக்கு நான் கூட்டத்துக்கு வரல, அது சொல்றதுக்கு உனக்கு அந்த அவ்வளவு பெரிய ஆள் நீ கிடையாது. உன் ஊழியத்தை நீ என்ன செய்யணும்? இப்ப குடும்பத்துல ஒரு சண்டை, காலையில் ஆபீஸுக்கு போகாம இருக்கிறான். அவன் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யறான்? சரி சண்டை போட்டுட்டு சாப்பிடாம கிடந்தா பரவாயில்ல, இரு நானும் சாப்பிடல. இவன் எங்க போயிடுறான்? ஆபீஸ் போயிடறான். அதே போல உங்களுக்குள்ள மன வருத்தங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், சின்ன சின்ன டேஷிங் வரும். ஆனா இது நிமித்தம் எதை நிறுத்தக்கூடாது? ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது? விட கூடாது. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன் பர்னபா மார்க்கை கூட்டிட்டு போகணும்னு சொன்னான்? சொல்லுங்க. பவுல் சொல்றாருல, மகா பிரதான அப்போஸ்தலனும் சற்றும் குறைந்தவன் இல்லை. யாரு? பவுல். இப்ப அந்த பவுல் சொல்றாரு அவன் வேண்டான்னு. இதையும் தாண்டி பர்னபா கூட்டிட்டு தான் போகணுங்கிறான். என்னத்துக்கு? ஊழியத்தின் மேல உள்ள வாஞ்சையா? சொல்லுங்க. நீங்கெல்லாம் பைபிள் ரொம்ப படிச்சிருப்பீங்க, ரொம்ப கேட்டிருப்பீங்க. எவ்வளவோ பிரசங்கம், எத்தனையோ பாம்பாட்டி வினோதமா ஊதிட்டாங்க. அப்படித்தானே? எத்தனையோ பாம்பாட்டி வினோதமா சண்டே சர்வீஸ், பைபிள் ஸ்டடிலாம் ஊதிக்கிட்டே தான் இருக்காங்க. பாம்பு தான் ஆட மாட்டேக்கு, சிக்க மாட்டேக்கு. சொல்லுங்க, எதுக்காக? பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம், பர்னபாவுக்கு மார்க்கு ஒரே ஜாதி, அதான் பிரச்சனை. பர்னபா மார்க்கு பர்னபாவுக்கு யாரு? இனத்தான். இதுக்கு தான் பிரச்சனை. தான் ஜாதியை விட்டு கொடுக்காம பிடிச்சி இழுத்துக்கிட்டே கிடக்கிறான். வா வா, இல்ல இல்ல அவனை கூட்டு போலாம், அவனை கூட்டு போலாம், அவனை கூட்டு போலாம். எங்க இருக்கு அந்த வசனம்? எனக்கு ஞாபகம் இல்லை, பைபிள்ல இருக்கு. பர்னபா தன் இனத்தான் ஆகிய மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப மார்க்கு யாரு? பர்னபாவுக்கு சொந்தக்காரன். அதனால அவனை விட்டுட்டு இவனால என்ன செய்ய முடியல? வர முடியல. சபைக்குள்ள ஜாதியை பார்த்து ஊழியத்தை விடக்கூடாது. நீ இதுக்குள்ள வந்துட்ட பிறகு ஜாதி பார்த்தீங்கன்னா நீ எங்க போக மாட்ட? சிங்காசனம் போய் சேர மாட்டாய். இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீ ஜாதிக்காக ஊழியத்தை விடக்கூடாது. நீ போறியா? சரி, அந்த குரூப்லாம் அப்படி போட்டும் அவங்கள அனுப்பிவிடு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார் ஊழியம் செய்யறானோ இல்லையோ, நீ ஊழியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியவே கூடாது. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து எங்க போயாச்சு? ஊழியத்தை விட்டே போயிட்டான். தேமா அவனுக்கு இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை, உலக ஆசை. இந்த மார்க்கத்துக்குள்ள நமக்குள்ள நம்ம வந்துச்சுன்னு சொன்னா நாம் இந்த மகிமையான சேவையை விட்டு விடுவோம். தேமாங்கிறவன் நல்ல மனுஷன். நான் அதை பற்றி ஒரு ஸ்டடி பின்னால் எடுக்கிறேன் டைம் வரும்போது. பவுலோடு ஜெயிலில் கிடந்த ஒரு ஆள். பவுலோடு எங்க இருந்தான்? ஜெயிலில் கிடந்த ஒரு ஆள். அவ்வளவு கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட ஒரு ஆள் தான் யாரு? தேமா. ஆனா இப்போ அவனுக்கு மைண்ட் எங்க போயிடுச்சு? அவனை விட்டு பிரிஞ்சு போற மைண்ட் வந்துருச்சே. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம்னு பாருங்க. ஒரு காலத்துல கர்த்தருடைய அன்பினால் நிறைந்து சேவை நிமித்தம், கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில அடிபட்டு, தொழுமரத்துல கட்டப்பட்டு, நாய் போல அடிபட்டு இழுபட்ட மனுஷன். ஆனா இன்னைக்கு திடீர்னு உலகத்தை பார்த்த உடனே அந்த உலக ஆசை அவனை இழுத்துருச்சு. அவன் பவுலை விட்டு என்ன செஞ்சான்? பிரிந்தான். பவுல் என்று சொன்னால் சிறுமைப்பட்டவன் அர்த்தம். சிறுமைப்பட்டவன். சவுல்னா விரும்பப்படத்தக்கவன், பவுல்னா சிறுமைப்பட்டவன் அர்த்தம். நாம் இந்த மார்க்கத்தில் வரும் பொழுது நமக்கு உயர்வுகள் கிடைக்காது, சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்கும்.
அதனால தான் தாவீது சொல்றான், நானோ எளிமையும் சிறுமைப்படுத்தப்பட்டவனுமாய் இருக்கிறேன். இந்த மார்க்கத்தில் வந்த உடனே நமக்கு கனம் கிடைக்காது. நமக்கு மகிமை கனம்லாம் எங்க தான் கிடைக்கணும்? பரலோகத்தில். இங்க கிடைச்சிருச்சுன்னு சொன்னா உனக்கு அங்க கிடைக்காதுன்னு எழுதி வச்சுக்கோ. இங்க உனக்கு கன மகிமை கிடைச்சிருச்சுன்னா இங்கேயும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இங்க உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, உன்னை ஓரங்கட்டி எல்லாரும் துடைத்து போடும் அழுக்க போல இருந்தா உனக்கு பரலோகத்தில் என்ன இருக்கு? நித்திய கன மகிமை உனக்காக காத்திருக்கிறது. அதனால தான் தேமா இந்த உலகத்துல அவனுக்கு ஆசை வந்துருச்சு. உலக ஆசை, உலக எண்ணங்கள் அவனை விட்டு அவனுக்குள்ள பூர அவன் இடம் கொடுத்துட்டான். எத்தனை வருஷம் கர்த்தருக்காக நின்றுட்டு யூதாஸ் காரியத்தை பாருங்க. அந்த வெள்ளி காசுக்காக யாரையே விட்டுட்டான்? இயேசுவே விட்டுட்டானே, ஊழியத்தையே விட்டுட்டானே, அப்போஸ்தல பட்டத்தையே என்ன செஞ்சுட்டான்? விட்டுட்டான். அந்த உலக அந்த பண ஆசை திடீரென்று அவனுக்குள்ள வந்தது. இங்கே தேமாவுக்கு இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்தது. அடுத்ததாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அடுத்து கிறிஸ்துவை விட்டு பிரிகிறது. அது எதை காண்பிக்கிறதுனா கிருபையை விட்டு விலகுவதை காண்பிக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கிருபை நம்ம விட்டு போக கூடாது. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கிருபையை என்னை விட்டு என்ன செய்யாதிரும், விலக்காதிரும். சவுலை விட்டு கிருபை விலக்கப்பட்டதுனால அவனுடைய வாழ்க்கை எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? தற்கொலையில போய் நின்றுடுச்சு. ஒரு அமலேக்கியனுடைய கையிலேயே செத்து போனான். ஒரு பகுதியில் அது தற்கொலை, மற்றொரு பகுதியில் அமலேக்கியன் கையில விழுந்து செத்தான். ஏனென்றால் காரணம், அதுக்கு மெயின் ரீசன் சொல்லியிருக்கு, கிருபை அவனை விட்டு என்ன செய்யப்பட்டது, விலக்கப்பட்டது. கிருபையை விட்டு கிறிஸ்துவை விட்டு பிரிந்தால் கிருபையை விட்டு என்ன செய்கிறீர்கள், விலகி போனீர்கள். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து போனீர்களே. அதனால நம்முடைய வாழ்க்கையில எக்காரணத்தை முன்னிட்டும் கிருபையை விட்டு நம்ம விலகக்கூடாது. கிருபை எப்பொழுதும் ஆண்டவருடைய கிருபை தான். காலையில எந்திரிச்சா கிருபை, மத்தியானம் கிருபை, சாயங்காலம் கிருபை, நிற்பது நடப்பது எல்லாமே என்னதுதான், தேவனுடைய கிருபை. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா நல்லா இருக்கீங்களே, ஆண்டவருடைய கிருபை. இவ்வளவு நல்லா ஊழியம் செஞ்சீங்களே, நான் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, அவருடைய கிருபையே அப்படி செய்தது. அதனால எந்த சூழ்நிலையும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை விட்டு பிரியக்கூடாது, கிருபையிலிருந்து விழவே கூடாது. கடைசியாக பிரியாத ஒரு 6 காரியம், பிரிஞ்ச ஒரு 6 காரியம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 12-13. பேதுரு மாயம் பண்ணினான். சூழ்நிலைகள் மத்தியில நாம கட்சி மாறக்கூடாது. வாசிங்க. எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். அது மாயம் பண்ணுவதை காண்பிக்கிறார். அதாவது விசுவாசிகளை பார்த்த உடனே விசுவாசிகள் போல காண்பிக்கிறது, ஊழியக்காரங்களை பார்த்தா ரொம்ப அப்படியே நடக்கிறது, உலகத்து மனுஷனோட பார்க்கும் பொழுது அவனோட நெஞ்சிருது, உடனே அப்படி மிக்ஸ் ஆயிடுறது. அதாவது விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள்ங்கிற 2 பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. பவுல் சொல்றாரு, விருத்த சேதனம் தேவையில்லை, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமலும் ஒன்றுமில்லைன்னு சொல்றாரு. ஆனா யாக்கோபுன்னு ஒரு டீம் இருக்கு. யாக்கோபு டீம் என்னன்னா, இல்ல விருத்த சேதனம் அவசியமாங்க. யாக்கோபு டீம்ங்கிறது கொஞ்சம் வெயிட்டான டீம். அவன் தான் சொல்லுவான், இப்படித்தான் அப்படின்னு சொன்னா அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க யாக்கோபுக்கு. இதுல என்ன ஆகி போச்சு, ஒரு நாள் யாக்கோபின் கூட்டத்தார் வரல. இப்ப எல்லாருமே யாரு, பவுலுடைய டீம் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணாது, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு பேதுரு. திடீர்னு பார்த்தா யாரு வந்துட்டா, யாக்கோபுடைய கூட்டத்தார் திடீர்னு உள்ள வந்துட்டாங்க. இவனுக்கு என்ன பண்ணுனே தெரியல, அப்படியே பிளேட்டை தூக்கிட்டு அங்க போயிட்டான். இங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஆளு பிளேட்டை தூக்கிட்டு எங்க போயாச்சு, மெல்ல நடந்து அவங்க சைட்ல போய் உட்காந்தான். உடனே பவுல் கூப்பிட்டான், இது தப்பு, ஏன் இவ்வளவு நேரம் இங்க உட்காந்து சாப்பிட்டில்ல, ஏன் அங்க போன, ஏன் கட்சி மாறுற, மாயம் பண்ணாத, நேருக்கு நேர் எதிர்த்தான். அதான் சொல்லியிருக்கு, இவர்களுடைய மாயத்தினால் பர்னபாவும் என்ன செய்தான், எழுப்புண்டார். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு மாயம் பண்ணாத. இங்க வாழை காட்டுறது, அங்க தலையை காட்டுறது, இல்லாட்ட இங்க தலையை காட்டுறது, அங்க என்ன செய்யறது, உலகத்துல வாழை காட்டுறது, அப்படி வாழாத. இரட்டை வாழ்க்கை வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பின்பு நாம் ஸ்திரமான ஒரே வாழ்க்கையை என்ன செய்யணும், வாழணும். அதனால தான் சொல்லி இருக்கிறது, எந்த சூழ்நிலையிலும் நாம் பிரியக்கூடாது. பிரிந்தால், ஆபிரகாமை விட்டு பிரிந்தால் லோத்து நஷ்டமடைந்தான். யாக்கோபை விட்டு பிரிந்தால் ஏசா ஒன்றுமில்லாமல் போனான். பவுலை விட்டு பிரிந்தான், பர்னபா ஊழியம் சூனியமாய் போய்விட்டது. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு பிரிந்தான்,
அவனுடைய வாழ்க்கை உலகத்தில் அழிந்து போனது. கிறிஸ்துவை விட்டு பிரிந்தவர்கள் கிருபையிலிருந்து விழுந்து விட்டார்கள். சூழ்நிலைகளில் மாயம் பண்ணினால் நாம் நம்முடைய தெய்வீகத்தை என்ன செய்வோம்? சாட்சியை இழந்து விடுவோம். எல்லாரும் கண்களை மூடுங்கள். ஒரு 2 நிமிஷம், டைம் அதிகமாயிருச்சு, ஒரு 2 நிமிஷம் இந்த வசனங்களுக்கு நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தாவே, நான் விசுவாசத்தை விட்டு பிரியக்கூடாது, ஜப வாழ்க்கையை விட்டு பிரியக்கூடாது, ஊழியத்தை விட்டு பிரியக்கூடாது, உலக ஐக்கியத்தில் போய் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் மாயம் பண்ணி என்னுடைய தெய்வீகத்தை நான் இழந்து விடக்கூடாது. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் பிரியக்கூடாது. ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரியக்கூடாது. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமுள்ள காரியங்களை விட்டு நான் பிரிந்து போகக்கூடாது. ஆமென். குடும்ப ஐக்கியத்தை விட்டு பிரியக்கூடாது. நியாயப்பிரமாண என் வாயை விட்டு பிரிந்து போகக்கூடாது. எப்பொழுதும் பிதாவின் வீட்டில் உள்ள வாஞ்சையிலேயே நான் வாழ வேண்டும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அந்த வாசஸ்தலங்களை நம்பியே நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க, நம்ம கூட்டத்தை முடிக்கலாம். இந்த வசனத்தினுடைய ஜீவன் உங்களுக்குள்ள வரட்டும். ஷேடாபாலாகா தீடாபானியா ராபாகா ராபாலாகா தீடாபானியா ரேடாபானியா ஷாலாபா தீடிகனாபாகா தீடாபானியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகபாலாபாரா திரிபிலாபாலாபான் திரிபிடிபிகதிபிகதனகதபிகதனபானி. ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் பிரியவே கூடாது, உம்முடைய அன்பை விட்டு நான் பிரியவே கூடாது, உமக்கு பிரியமான தன்மையை விட்டு நான் பிரியவே கூடாது. ஷிடாபாக்காத்து நியாயப்பிரமாண என் வாயை விட்டு பிரிந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு நான் பிரிந்து போகவே கூடாது. விசுவாசத்தை விட்டு நான் பிரிந்து போகவே கூடாது. என் ஜெப வாழ்க்கையை நான் நஷ்டப்படுத்தவே கூடாது. ஊழியத்தை எந்த சூழ்நிலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் விடக்கூடாது. கிருபையை விட்டு நான் விலகி போக கூடாது. வாயை திறந்து கேளுங்க, கர்த்தர் கிருபை தருவார். Amen, 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 amen. Hallelujah. யோசுவாவுக்குள்ள இருந்த வல்லமை உங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, அந்த வல்லமை, யோசுவாவினுடைய அந்த கிருபையினுடைய வல்லமை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத வாழ்க்கை உங்களுக்கு நமக்கு வரட்டும். துடாபாலா கதீபினாபாலா தீடாபாலா ரிகாபாலாபா ரிபினாப்துடா Amen. Jesus, Jesus, Jesus. Ori bala bakara bakatira bania. Tira bakara bakatira bala katira bala katira. Hallelujah. 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 Amen. Jesus. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Amen. கர்த்தருடைய வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தையின் ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம எதை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் என்னென்ன சம்பவிக்கும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடி நாலு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியாத வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் எப்படி மேன்மைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தபடி நாலு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் கிருபையை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரியாமல் கர்த்தருக்குள்ளே ஊன்ற கட்டப்பட உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தம்முடைய அன்பில், தம்முடைய கிருபையில், தம்முடைய வல்லமையில், தம்முடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறவர்களை சேர்க்க இயேசு வரப்போர் அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு என்ன ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராப் 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 சோத்ராப்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. நாட்களில் ஆண்டவரே அநேக தேவ சுமத்தை விட்டு பிரிந்து தங்கள் ஜீவத்தை நஷ்டப்படுத்திக் கொண்டாலும் ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே, நீ சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த காரியத்திலும் அந்த தேவ சுமத்தை விட்டு பிரியக்கூடாது, விசுவாசத்தை விட்டு பிரியக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுது நீ கொடுத்த இந்த ஊழியத்தை விட்டு நாங்கள் பிரியாதபடிக்கு, தேவ அன்பை விட்டு பிரியாதபடிக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட எல்லா காரியங்களும் எங்கள் ஜீவத்தில் ஆண்டவரே அனுபவமாய் மாற்றிக்கொண்டு ஆண்டவரே, நல்ல நடத்தி விதைக்கப்பட்ட விதையை போல 100 மடங்கு தேவனுக்காய் பலன் கொடுத்து இந்த பூமியில் ஆண்டவரே நல்ல சாட்சியோடு எங்கள் ஜீவத்தை ஓடி முடிக்க நீ கிருபை தருவீராக. கேட்ட சத்தியங்களுக்காக விஷயங்கள் தாழ்த்துகிற ஆண்டவரே, கிருபை நாள் நிறை தருவீராக. எப்பொழுதும் ஆண்டவரே கிருபையை சார்ந்து ஜீவித்த ஆண்டவரே, கிருபை நாள் எங்கள் ஜீவத்தை ஜெயமாய் ஓடி முடித்து தேவனுக்கு பிரியமான சாட்சியாக ஜீவிக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவருடைய சகல பரிசுத்தவான்களோட கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.